Good morning students. Last class we started the classical genetics. In that we have seen Mendel's experiment on pea plant. After that we have thought. Today we are going to see about the terminology related to Mendelism and monohybrid class, dihybrid class. Remaining portions of the lessons we are going to see. What is meant by terminology related to Mendelism? What are the words used scientific terms used by the Mendels? Okay, that is the terminology related to Mendelism. Mendel noticed two different expressions of a trait. Already I have said trait means what? The characters. Gunam அப்படி சொல்லுவாங்களே, that is that. So morphological character, he has noticed tall and dwarf. So external morphological character அப்படின்னாக்குள்ள tall and dwarf. Tall means it's a உயரமானதாகவும் குட்டையானதாகவும் இருக்கிறத கண்டுபிடிச்சார். Traits are expressed in different ways due to the fact that a gene can exist in an alternative forms for the same trait is called alleles. சேம் ட்ரைட்ஸாக இருந்தது அப்படின்னா, அதாவது நம்மளுக்கு தெரியும் இல்லையா, கேமெட்ஸ் அப்படின்னா ஆல்வேஸ் கேமெட்ஸ் வில் பி இன் தி 2n தான் இருக்கும் இல்லையா, 2n தான் வந்து குரோமோசோம் நம்பர் இருக்கும். அது வந்து இஃப் இட் இஸ் இன் த சேம் ட்ரைட் இட் இஸ் கால்டு அல்லீல்ஸ், அல்லீல்கள் அப்படின்னு அழைப்பாங்க. அல்லீல்ஸ் இஸ் நத்திங் பட் சேம் ட்ரைட்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் த கேமெட், தட் இஸ் கால்டு alleles. ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு வாட் இஸ் ஹோமோசைகஸ் அண்ட் வாட் இஸ் ஹெட்டிரோசைகஸ் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஹோமோசைகஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு கேமெட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு கேமெட்ஸ், அதாவது ஒரு குரோமோசோமில் இருக்கக்கூடிய ரெண்டு கேமெட்ஸும் ஒரே மாதிரியாக இருந்தது அப்படின்னா தட் இஸ் ஹோமோசைகஸ். ஓகேவா, அதாவது இரு வேறுபட்ட வடிவங்கள் இருக்கும். அந்த மரபணுக்கள் அப்படின்றது வந்து இப்போ டால் அப்படின்னா டால் அண்ட் டுவார்ஃபாக இருக்கும். டாலில் வந்து ரெண்டு கேமெட் அப்படி எழுதுகிறோம், டிடின்னு எழுதுகிறோம் இல்லையா. அதே மாதிரி டுவார்ஃப் அப்படின்னாக்குள்ள ஸ்மால் லெட்டரில் டிடி அப்படின்னு அந்த பேராக எழுதுகிறோம் இல்லையா, அதுதான் வந்து அல்லீல்ஸ். அந்த சேம் ட்ரைட்டுக்கு பேர் தான் வந்து அல்லீல்ஸ். If an individual has two identical alleles of a gene, it is called homozygous. Homozygous அப்படின்னா என்னென்னா ஒரே மாதிரியான பண்புகளை கொண்டது. இப்போ வந்து ஒரு தனித்தாவரத்தில் ஒரு தனியாக இருக்கக்கூடிய இண்டிவிஜுவலில் வந்து ரெண்டு ஐடென்டிக்கல் அல்லீல்ஸ், ஐடென்டிக்கல்னால் ஒத்த பண்புகளுடைய கேமெட்ஸ் இருந்தது அப்படின்னா அது வந்து என்னது homozygous. An individual with two different alleles is called heterozygous. ஸோ இங்கே வந்து பாருங்கள், உங்கள் புக்கில் வந்து கேபிட்டல் டி இருக்குது, தட் இஸ் ஹோமோசைகஸ். இங்கே வந்து ஹெட்டிரோசைகஸ் அப்படின்றதுல ஒன்று கேபிட்டல் டி ஒன்று ஸ்மால் டி. ஸோ அது வந்து என்ன இருக்குது, டிஃப்ரெண்ட் அல்லீல்ஸ் இருக்குது, அதுதான் வந்து என்னது ஹெட்டிரோசைகஸ். மெண்டல்ஸ் நான் ட்ரூ ப்ரீடிங் பிளான்ஸ் ஆர் ஹெட்டிரோசைகஸ் கால்டு ஹைப்ரிட்ஸ். ட்ரூ ப்ரீடிங் அப்படின்னக்குள்ள என்ன இருக்கும், இட் ஹாஸ் அன் அ பேரன்ஷியல் கேரக்டர், தெர் இஸ் நோ நியூ ட்ரைட்ஸ் வில் பி இன்சர்ட்டட் இன்டு தேர் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் இல்லையா. ஸோ புது பண்புகள் இருந்த வெவ்வேறு தாவரங்களை வந்து கலப்பணம் செய்யும் பொழுது தான் புது பண்புகள் உருவாகும். அப்போ அதில் இருக்கக்கூடிய கேமெட்ஸ் வேறு மாதிரி இருக்கும். இப்போ சப்போஸ் ட்ரூ ப்ரீடிங் அப்படின்னாக்குள்ள என்ன இருக்கும், செல்ஃப் பாலினேஷனில் நடக்கும் பொழுது தட் கேமெட்ஸ் லுக்ஸ் லைக் எ பேரண்ட்ஸ். அப்போ என்ன இருக்கும் அப்படின்னா மோஸ்ட் ப்ராபப்ளி அதில் வந்து என்ன இருக்கும், தெர் இஸ் நோ ஹெட்ரோசைகஸ் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. நான் ட்ரூ ப்ரீடிங் பிளான்ஸ் அப்படின்னும் பொழுது வேறு தாவரங்களை ஹைப்ரிடைசேஷன் பண்ணும் பொழுது தான் வந்து என்னாகும், உருவாகக்கூடியது தான் ஹைப்ரிட். கலப்பு இரணமாக்குதல், கலப்பு எல்லாம் லாஸ்ட் லெசனில் படித்தோம் இல்லையா. ஹைப்ரிடைசேஷன் மூலமாக உருவாக்கக்கூடியது ஹைப்ரிட். When the gene has two alleles, the dominant allele is symbolized with capital letter and the recessive with small letter. When both alleles are recessive, the individual is called homozygous recessive dwarf pea plant. அதாவது ரெண்டு அல்லீலில் வந்து டாமினன்ட் அல்லீலாக இருந்தது அப்படின்னா கேபிட்டல் லெட்டரில் ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டர் எழுதுவோம். அதே மாதிரி ரெசசிவ் அல்லீலாக இருந்தது அப்படின்னாலும் அதை ஸ்மால் லெட்டரில் எழுதுவோம். ஓகேவா, ரெண்டு அல்லீலுமே வந்து ரெசசிவாக இருந்ததுன்னா அது தட் இஸ் கால்டு ஹோமோசைகஸ் ரெசசிவ். இப்போ டுவார்ஃப் பீ பிளான்ட்டில் வந்து ஸ்மால் டி இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஹோமோசைகஸ் ரெசசிவ். வேறு த டூ டாமினன்ட் அல்லீல் இஸ் கால்டு ஹோமோசைகஸ் டாமினண்ட்டாக இருக்கும். அது டால் பிளான்ட் அப்படின்னாக்குள்ளார தட் இஸ் அ டாமினன்ட் கேரக்டர். எப்படி இந்த டாமினன்ட் கேரக்டர் ரெசசிவ் கேரக்டர் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஜெனரேஷனில் எப்பயுமே வந்து டாமினன்ட் கேரக்டர் தான் எக்ஸ்போஸ் ஆச்சு இவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டில். அதை வச்சு இவர் வந்து டால் பிளான்ட் வந்து டாமினன்ட் கேரக்டர், அதுக்கு வந்து பின்னாடி எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு காமிச்சிருக்காரு.
So it denotes the non-true breeding. All plants are heterozygous tall. Mental is an inheritance. Mental's law of heredity. So the characteristics அப்படின்னா என்னென்னா ஹோமோசைகஸ் அப்படின்னா என்னென்னா ஐடென்டிக்கல் அல்லீல்ஸாக இருந்தது. ஒரு ஜீனில் இருக்கக்கூடிய அல்லீல்ஸ் வந்து ஐடென்டிக்கல் ஒரே மாதிரி இருந்தால் அது வந்து ஹோமோசைகஸ். வேறு மாதிரியான ஜீன்கள் இருந்தது அப்படின்னா அது வந்து ஹெட்டிரோசைகஸ். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ஹோமோசைகஸ் ரெசசிவ் அப்படின்னாக்குள்ளார both the alleles are recessive in the individual, that is homozygous recessive. Homozygous dominant அப்படின்னாக்குள்ள both the alleles are dominant alleles-ஆக இருக்கும். ஓகேவா. ஸோ மென்டலியன் இன்ஹெரிட்டன்ஸ் மென்டல்ஸ் லா ஆஃப் ஹெரிடிட்டி. இவர் வந்து பல சோதனைகள் செய்து ஒரு 2 விதிகளை வந்து ஏற்படுத்தினார். அதுதான் வந்து மெண்டலியன்ஸ் லா. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் லா இஸ் லா ஆஃப் டாமினன்ஸ், செகண்ட் லா இஸ் லா ஆஃப் செக்ரிகேஷன். லா ஆஃப் டாமினன்ஸ் அப்படின்றது என்னென்னா, நீ கான்செப்டை நான் சொல்கிறது என்னன்றதை நல்லா புரிஞ்சுக்கோ. புக்கில் அதே நான் சொல்கிற கான்செப்டே தான் திரும்ப வேறு சென்டென்ஸில் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். லா ஆஃப் டாமினன்ஸ் அப்படின்னாக்குள்ளார த கேரக்டர்ஸ் ஆர் கண்ட்ரோல்டு பை டிஸ்க்ரீட் யூனிட்ஸ் கால்டு ஃபேக்டர்ஸ் விச் அக்கர் இன் பேர்ஸ். In a dissimilar pair of factors, one member of the pair is dominant and the other is recessive. This law gives an explanation to the monohybrid cross, expression of only one of the parental character in F1 generation and the expression of both in the F2 generation. It is also explains the proportions of 3:1 obtained at the F2. அதாவது லா ஆஃப் டாமினன்ட் அப்படின்னா என்னென்னா 2 வேறுபட்ட பண்புகள், அதாவது 2 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் தான் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஒரு சோதனைக்கு எடுத்துக்கிட்டார். உயரமான தாவரங்களையும் குட்டையான தாவரங்களையும், டால் அண்டு துவார்ஃப், அதை கலப்பினம் செய்யும் பொழுது என்னது, ஃபஸ்ட்டு F1 அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு ஃபைலியல் ஜெனரேஷன். அந்த ஃபஸ்ட்டு ஃபைலியல் ஜெனரேஷன்ஸில் வந்து என்ன கேரக்டர் எக்ஸ்போஸ் ஆச்சு அப்படின்னா, எல்லா பிளான்ட்ஸுமே உருவான, இப்போ 4 பிளான்ட் எடுத்துக்கிட்டார் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜெனரேஷனில் உருவான எல்லா பிளான்ட்டுமே வந்து 4 பிளான்ட்டுமே வந்து என்னவாக இருந்தது அப்படின்னா உயரமான தாவரங்களாகவே இருந்தது. அந்த ரெசசிவ் கேரக்டர் இருக்கு இல்லையா, அந்த ஒரு 2 டால் பிளான்ட்டு 2 டுவார்ஃப் பிளான்ட் எடுத்து கலப்படம் செஞ்சார். ஆனால் உருவான எல்லாமே என்னவாக தான் உருவாச்சு, டால் பிளான்ட்டாகவே தான் உருவாச்சு. ரெசசிவ் கேரக்டர் வந்து அந்த ஒடுங்கு பண்பு வந்து வெளிவரவே இல்லை. ஸோ அப்போ வெளியே வரக்கூடிய பண்பு வந்து என்ன இருக்குது அப்படின்னா டாமினன்ட் கேரக்டர் இருக்கிறதுனால தான் அது வந்து என்னாச்சு, F1 ஜெனரேஷனில் எக்ஸ்போஸ் ஆச்சு. அடுத்தது அந்த F1 ஜெனரேஷனில் இருக்கிறதே வந்து செல்ஃப் பாலினேஷன் பண்ணுவாங்க. செல்ஃப் ஃபெர்டிலைசேஷன் பாலினேஷன் பண்ணும் பொழுது F2 ஜெனரேஷன் அடுத்த தலைமுறை தாவரங்களை என்ன மாதிரி உருவாச்சு அப்படின்னா, இப்போ 4 பிளான்ட் உருவாச்சு அப்படின்னா 3 பிளான்ட் உயரமாகவும் 1 வந்து அந்த பேரன்ஷியல் கேரக்டர் குட்டைத்தன்மை இருந்ததுலேயே ஒரு பிளான்ட் மட்டும் குட்டையாக உருவாச்சு. ஸோ அப்போ வந்து என்னாச்சு, இதை வச்சு தான் வந்து இந்த லாவே இந்த லா ஆஃப் டாமினன்ஸ் வில் பி எக்ஸ்போஸ்ட். அதாவது விச் கேரக்டர் இஸ் எக்ஸ்போஸ்ட் இந்த F1 ஜெனரேஷன் அப்படின்னா டாமினன்ட் கேரக்டர். ஸோ லா ஆஃப் டாமினன்ஸ் அப்படின்னா என்னென்னா, எந்த 2 பண்புகளுடைய தாவரங்களை கலப்பனம் செய்தாலும் முதல் சந்ததியில் வந்து ஓங்கு பண்பு மட்டும்தான் வெளிப்படும். அந்த ஒடுங்கு பண்பான பேரன்ஷியல் கேரக்டர் வந்து F2 ஜெனரேஷனில் தான், அதுவும் 3:1 அப்படின்ற விகிதத்தில் தான் வெளிப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுதான் வந்து என்னது, லா ஆஃப் டாமினன்ஸ். நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் நான் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் தரேன். பட் லாஸ் எல்லாமே நீ புக்கில் இருக்கிற மாதிரி எழுதணும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு லா ஆஃப் செக்ரிகேஷன் அப்படின்றது தனித்து பிரிதல் விதி. அதாவது தனித்து பிரிதல் விதி அப்படி இது வந்து என்னதுன்னா ஓங்கு பண்பு விதி. இது வந்து தனித்து பிரிதல் விதி, அதாவது கேமிட்டுகளின் தூய தன்மை விதி அப்படின்னு சொல்லுவாங்க. லா ஆஃப் பியூரிட்டி ஆஃப் கேமிட்ஸ் அப்படின்னா கேமிட்டுகளோட தூய தன்மை விதி. அதாவது alleles do not show any blending, both characters are seen as such in the F2 generation although one of the character is not seen in the F1 generations. அதாவது பண்புகள், அதாவது அல்லீல்கள் அப்படின்றது என்னென்னா, ஃபஸ்ட்டு F1 ஜெனரேஷன்ஸில் வந்து 2 பண்புகளில் ஒரு பண்பு மட்டுமே தான் எக்ஸ்போஸ் ஆச்சு. ஈவன் தான் என்னாச்சு, F2 ஜெனரேஷனில் வந்து 2 பண்புகளுமே டால் அண்ட் துவார்ஃப் ரெண்டுமே வந்து எக்ஸ்போஸ் ஆச்சு இல்லையா, வெளிவந்தது இல்லையா. ஸோ டியூரிங் த ஃபார்மேஷன் ஆஃப் கேமெட்ஸ், அது எதனால் அப்படின்னா, formation of gametes, the factors or alleles of a pair separate and segregate from each other and such each gamete receives only one of the 2 factors. A homozygous parent produces similar characters and the heterozygous parent produces 2 kinds of gametes, each having one allele with equal proportion. Gametes are never hybrid. அதாவது கேமெட்டுகள் வந்து F2 தலைமுறையில் வந்து பெற்றோரினுடைய 2 பண்புகளும் வெளிப்பட்டது. இருந்தாலும் என்னாச்சு அப்படின்னா, அந்த செல்ஃப் ப்ரீடிங், அந்த பியூர் ப்ரீடிங்கில் வந்து ஒரே மாதிரியான கேமெட்ஸ் உருவானாலும்
அதே மாதிரி கலப்புயிர் தாவரம் ஹைப்ரிட் உருவாகும் பொழுது என்னாச்சு, 2 விதமான கேமெட்டுகள் உருவானாலும் என்னது அதை வந்து எந்த எந்த கேமெட்டுமே எங்கேயுமே ஃப்யூஸ் ஆகலை. அந்தந்த பேரண்ட்ஸில் இருக்கக்கூடியது தனித்தே தான் வந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட்டது. எந்த இடத்துலையுமே அங்கே ஹைப்ரிடைசேஷன் நடக்கவே கிடையாது. ஸோ அதனால தான் இங்கே சொல்லியிருக்காங்க கேமெட்ஸ் ஆர் நெவர் ஹைப்ரிட். தனித்து பிரிதல் விதி அப்படின்னு என்னென்னா, கேமெட்டுகள் தனித்தே அடுத்த சந்ததிகளுக்கு கடத்தப்பட்டது. எந்த இடத்துலையும் வந்து கலப்பினமோ ஹைப்ரிடைசேஷனோ நடக்கலை அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து என்னது மெண்டில்ஸ் டூ லா. இன்னொன்று வந்து இருக்குது லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட் அப்படின்னா, அந்த லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட் உங்களுக்கு கொடுக்கல, டைஹைப்ரிட் கிராஸில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து மோனோஹைப்ரிட் கிராஸ் அப்படின்றது ஒரு பண்பு மெண்டிலின் ஒரு பண்பு கலப்பு விகிதம். அதாவது he has taken 7 contrasting character for his experiment, isn't it? அதில் ஒரே ஒரு கேரக்டரை எடுத்து இவர் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் 2 கேரக்டர்ஸை எடுத்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு. அதில் ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணது தான் வந்து என்னது மோனோஹைப்ரிட் கிராஸ், ஒரு பண்பு கலப்பு அப்படின்றது. மோனோஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ் இஸ் த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் எ சிங்கிள் கேரக்டர் that is monohybrid inheritance is the inheritance of single character that is plant height. அதாவது plant height அதாவது தாவரத்தினுடைய உயரத்தை மட்டும்தான் இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா எடுத்திருக்கிறாரு. ஓகேவா. ஸோ அந்த உயரத்தை மட்டும் எடுத்து அந்த உயரம் அப்படின்றது வந்து என்னது, நம்ம ஏற்கனவே அந்த 7 கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் படித்தோம் இல்லையா. உயரமான தாவரம் ஹைட் அப்படின்னக்குள்ளார டால் அண்ட் துவார்ஃப் 2 வேறுபட்ட காரணிகள் வந்து டால் அண்ட் துவார்ஃப், உயரமான தாவரம் குட்டையான தாவரம். இந்த மோனோஹைப்ரிட் கிராஸில் வந்து இந்த செக்கர் போர்டு மட்டும் நான் சொல்கிறேன், அதே தான் உங்களுக்கு வந்து தியரியில் கொடுத்துருக்காங்க. The inheritance of 2 alleles of a single gene. When F1 generation was selfed, Mendel noticed that 787 of 1064 F2 plants were tall, while 277 of 1064 were dwarf. The dwarf type disappeared in the F1 generation, only to reappear in the F2 generation. The term genotype is the genetic constitution of an individual. ஜீனோடைப் அப்படின்றது என்னென்னா, அந்த ஜெனட்டிக் கான்ஸ்டியூஷன் அதில் இருக்கக்கூடிய ஜீன்களோட அமைப்பு தான். அந்த டேர்ம் ஃபீனோடைப் ரெஃபர்ஸ் டு தி அப்சர்வபிள் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அன் ஆர்கானிசம். ஃபீனோடைப் அப்படின்றது புறத்தோற்ற பண்பு, ஜீனோடைப் அப்படின்றது ஜீனாக்க விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த ஜீன்களில் வந்து எப்படி இருக்குன்றது தான் ஜீனோடைப். ஃபீனோடைப் அப்படின்றது எக்ஸ்டர்னல் கேரக்டரை பொறுத்தது தான் வந்து ஃபீனோடைபிக் ரேஷியோ. ஓகேவா. ஸோ இங்கே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, இவர் வந்து என்ன பண்ணுறாரு, he has taken the மோனோஹைப்ரிட் கிராஸில் இங்கே பாருங்கள், நீங்கள் எழுதும் பொழுது ஃபஸ்ட்டு இதை எழுதிட்டு அப்புறம் இதை எழுதுங்க. ஃபஸ்ட்டு வந்து பேரன்ஷியல் பி ஜெனரேஷன் அப்படின்றது பேரன்ஷியல் ஜெனரேஷனில் வந்து டால் துவார்ஃப் 2 எடுத்துக்கிட்டார். அதாவது உயரமான பண்புகளுடைய தாவரங்களையும் குட்டைத்தன்மையுடைய தாவரங்களையும் எடுத்துக்கிட்டார். அதோட கேமெட்ஸ் எப்பயுமே நமக்கு வந்து டாமினன்ட் கேரக்டர் இங்கே வந்து டால், ரெசசிவ் கேரக்டருக்கு வந்து துவார்ஃப். ஓகேவா. ஸோ இதோட கேமெட்ஸ் வந்து என்னது டிடி டிடி. ஓகேவா. இந்த கேமெட்ஸ் அப்படின்னக்குள்ளார டிடி, அதே மாதிரி இந்த இடத்துல டிடின்னு தனித்தனியாக பிரியும். ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, F1 ஜெனரேஷனில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த டீயும் இணைந்து என்ன உருவாயிருக்கு, டிடி அப்படின்னு உருவாயிருக்கு. இந்த ஃபஸ்ட்டு கேரக்டர் என்னவோ அதோட பண்பு தான், அதோட கேரக்டரிஸ்டிக் தான் வந்து என்ன எக்ஸ்போசிவாக இருக்கும். அதாவது டி அப்படின்னக்குள்ளே இங்கே டால், இதுவும் டால் உருவான 4 தாவரங்களுமே எப்படி இருக்குது, டாலாக தான் இருக்குது. அதாவது டாமினன்ட் கேரக்டர் வில் பி எக்ஸ்போஸ்டு இன் தி F1 ஜெனரேஷன். ஓகே. நெக்ஸ்ட்டு F2 ஜெனரேஷன் என்னென்னா, இங்கே உருவான கேரக்டர்ஸ் பிளான்ஸை வந்து செல்ஃப் பாலினேஷன் பண்ணுவாங்க. செல்ஃப் ஃபர்டிலைசேஷன் பண்ணும் பொழுது அதோட கேமெட்ஸ் என்னவாக இருக்கும். ஸோ இது வந்து ஃபீமேல், இது வந்து மேல். இந்த போர்டுக்கு பேர் தான் வந்து என்னது செக்கர் போர்டு. ஓகேவா. நீ வந்து இந்த செக்கர் போர்டை வந்து இந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்க, உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபிக்காக அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது மேல், இது ஃபீமேல். இப்போ இதோட கேமெட்ஸ் என்னவாக இருக்கும், டிடி, அதே மாதிரி கேபிட்டல் டி, ஸ்மால் டி. இதை கிராஸ் பண்ணும் பொழுது கேபிட்டல் டி டால் பிளான்ட் உருவாகும். அதே மாதிரி கேபிட்டல் டி, ஸ்மால் டி, அப்போ வந்து அதுவும் வந்து என்ன இருக்கும், டால் பிளான்ட் தான் உருவாகும். நெக்ஸ்ட்டு வந்து
ஸ்மால் டி கேபிட்டல் டீன்னும் பொழுது டால் பிளான்ட் உருவாகும். ஸ்மால் டி அப்படின்னும் பொழுது டுவார்ஃப் பிளான்ட் உருவாகும். ஹவ் யூ அண்டர்ஸ்டுட்? சி, இதுதான் F2 ஜெனரேஷனில் வந்து செல்ஃப் பாலினேஷன். ஃபஸ்ட்டு ஜெனரேஷனில் வந்து டிடி அப்படின்னு ஒரு ஹெட்ரோசைகஸ் டாமினன்ட் கேரக்டர் உருவாயிருச்சு. அதை வந்து செல்ஃப் பாலினேட் பண்ணும் பொழுது என்ன உருவாகும் அப்படின்னா, இதை வந்து ஃபஸ்ட் இதோட கலப்படம் செய்யும் பொழுது டிடி 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 டிடி. ஸோ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஃபஸ்ட்டு லெட்டரோட கேரக்டர் தான் எக்ஸ்போஸ் ஆகணும். அப்போ இதுவும் டால் டால் டால். இந்த வந்து என்னது, பேரன்ஷியல் கேரக்டர் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நம்ம உருவாக்கணும் இல்லையா, ட்ரூ ப்ரீடிங் டுவார்ஃப் இருக்கு இல்லையா, அந்த கேரக்டர் எப்போ எக்ஸ்போஸ் ஆகிருக்கு அப்படின்னா F2 ஜெனரேஷன்ஸில் வந்து எக்ஸ்போஸ் ஆகிருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ என்ன இருக்குது அப்படின்னா 3 உயரமான தாவரங்களும் ஒரு குட்டையான தாவரமும் உருவாயிருக்கு. அதாவது F2 ஜெனரேஷனில் பேரன்ஷியல் கேரக்டர் எப்படி எக்ஸ்போஸ் ஆகிருக்கு அப்படின்னா 3:1 அப்படின்ற ரேஷியோவில் எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. இது வந்து என்னது அப்படின்னா ஃபீனோடைபிக் ரேஷியோ, புறத்தோற்ற பண்புகள். ஒரு 4 செடி இருக்குது அப்படின்னா 3 செடி வந்து உயரமாக இருக்கும், ஒரு செடி குட்டையாக இருக்கும். அது பார்க்கக்குள்ளே தெரியும். ஜீனோடைபிக் ரேஷியோ அப்படின்றது நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், ஜீனோடைப் அப்படின்றது இட் இஸ் த ஜெனட்டிக் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் அன் இண்டிவிஜுவல். ஜெனட்டிக் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா அந்த அல்லீல்ஸில் இருக்கக்கூடிய கேமெட். இது ரெண்டும் வந்து என்ன இருக்குது, பேரன்ஷியல் கேரக்டர். டிடி அப்படின்றது இங்கே பாருங்கள், டிடி அப்படின்றது ஒரு நம்பர் இருக்குது. அதே மாதிரி ஹெட்ரோசைகஸ் டால் வந்து 1 2 இருக்கா, ஹெட்ரோசைகஸ் டால் 2 இருக்குது. அதே மாதிரி ஹோமோசைகஸ் டால் வந்து டுவார்ஃப் வந்து 1 இருக்குது. அப்போ ஜீனோடைபிக் ரேஷியோ அப்படின்னாக்குள்ளார 1:2:1. ஓகே. ஸோ பீனோடைபிக் ரேஷியோ அப்படின்றது 3:1. 3:1 அப்படின்னாக்குள்ள என்னது, டால் 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 டுவார்ஃப். ஓகே. ஸோ 3 டால் 1 டுவார்ஃப். அது வந்து ஃபீனோடைபிக் ரேஷியோ, புறத்தோற்ற பண்புகள். ஜீனோடைபிக் ரேஷியோ அப்படின்னாக்குள்ளார இது வந்து ஹோமோசைகஸ் டால், இது வந்து ஹெட்ரோசைகஸ் டால், இது வந்து ஹோமோசைகஸ் டுவார்ஃப். ஓகே. ஸோ அப்போ வந்து 1:2:1 அப்படின்ற ரேஷியோவில் ஜீனோடைபிக் ரேஷியோ உருவாயிருக்கு. இதுதான் வந்து என்னது, மெண்டல்ஸுடைய மோனோஹைப்ரிட் கிராஸ். ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு மோனோஹைப்ரிட் கிராஸ் ஒரு 3 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. 3 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்டால் இது உங்களுக்கு வந்து இந்த போர்ஷன்ஸ் நல்லா தெளிவாக தெரிஞ்சது அப்படின்னா யூ மே ரைட் த தியரி. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மோனோஹைப்ரிட் கிராஸ் வந்து நம்ம கிராஸ் பண்ண வந்த விகிதம் வந்து கரெக்டு தானா அப்படின்றத வந்து நம்மளே என்ன பண்ணிக்கலாம், இந்த போர்டுக்கு பேர் என்னது அப்படின்னா செக்கர் போர்டு. ஓகே. செக்கர் போர்டு இல்லைன்னா புன்னட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க. புன்னட் அப்படின்றவர் முதல்ல இந்த மாதிரியான அமைப்பில் வந்து இந்த ரேஷியோவை கண்டுபிடிச்சனால அதுக்கு என்ன பேர், புன்னட் ஸ்கொயர் அப்படின்னு பேர். ஸோ இதை வந்து ரெசிப்ரோக்கல் கிராஸ் அப்படின்னு பின்னாடி கொடுத்துருக்காங்க. அதாவது ரெசிப்ரோக்கல் கிராஸ் அப்படின்றது இந்த இடத்துல த லா ஆஃப் டாமினன்ஸ் அண்ட் த லா ஆஃப் செக்ரிகேஷன் கிவ் சூட்டபிள் எக்ஸ்ப்ளனேஷன் டு த மெண்டல்ஸ் மோனோஹைப்ரிட் கிராஸ். லா ஆஃப் டாமினன்ஸ் அப்படின்றது என்ன, இந்த F1 ஜெனரேஷனில் வந்து டாமினன்ட் கேரக்டர் மட்டும்தான் எக்ஸ்போஸ் ஆகும் அப்படின்றது லா ஆஃப் டாமினன்ட். லா ஆஃப் செக்ரிகேஷன் அப்படின்றது இந்த இடத்துல வந்து கேமெட்ஸ் எந்த இடத்துலையுமே ஹைப்ரிட் ஆகாமல் தனித்தனியாகவே தான் வந்து அடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தப்பட்டிருக்கு. ஸோ த லா ஆஃப் டாமினன்ஸ் அண்ட் த லா ஆஃப் செக்ரிகேஷன் கிவ் சூட்டபிள் எக்ஸ்ப்ளனேஷன் டு தி மெண்டல்ஸ் மோனோஹைப்ரிட் கிராஸ். ரெசிப்ரோக்கல் கிராஸ் அப்படின்றது என்னென்னா, இஃப் ஒன் எக்ஸ்பெரிமெண்ட் த டால் பீ பிளான்ட் வர் பாலினேட்டட் வித் தட் pollens from a true breeding dwarf plants, the result was all tall plants. See here, தலைகீழ் கலப்பினம் அப்படின்னா என்னென்னா, ரெசிப்ரோக்கல் அப்படின்றது தலைகீழாக இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டால் பீ பிளான்ட்ஸ் வேர் பாலினேட்டட் வித் த pollen from true breeding dwarf plants. The result was all tall plant. அடுத்தது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பேரண்ட்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. அதாவது டால் பிளான்ட் அந்த டைப்ஸ் வேர் ரிவர்ஸ்ட். The pollen from a tall plant were used to pollinate a dwarf pea plant which gave only tall plants. ஏதாவது உயரமான தாவரங்களோட மகரந்தத்தை வந்து குட்டையான தாவரத்தில் சேர்த்தாலும் அல்லது ஹெட்ரோசைகஸாக இருந்தாலும் ஹோமோசைகஸாக இருந்தாலும் F1 ஜெனரேஷனில் என்ன மட்டும்தான் எக்ஸ்போஸ் ஆச்சு அப்படின்னா dominant character only exposed. See, the result was the same. All tall plants were mattings are done in the both ways, which are called reciprocal crosses. The results of the reciprocal crosses are the same. So it was concluded that the trait is not sex dependent. The result of Mendel's monohybrid crosses were not sex dependent. இது வந்து என்னது அப்படின்னா, அதாவது
மோனோஹைப்ரிட் கிராஸ் அப்படின்றது வந்து அது மேலாக ஃபீமேலாக போலன், அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இமாஸ்குலேஷன்லாம் பண்ணுவாங்க. ஒன்று வந்து மேல் பிளான்ட்டாகவும் இன்னொன்று வந்து ஃபீமேல் பிளான்ட்டாகவும் வச்சுக்குவாங்க. இந்த ரெசிப்ரோக்கல் கிளாஸ் அப்படின்றது என்னென்னா, ஃபஸ்ட்டு டால் பிளான்ட்டை வந்து மேலாக வச்சுட்டு டுவார்ஃப் பிளான்ட்டை ஃபீமேலாக கன்சிடர் பண்ணி என்ன பண்ணுவாங்க, மேல் அண்ட் பைசெக்சுவல் பிளான்ட்டாக இருந்தாலும் மேல் பிளான்ட் அப்படின்னக்குள்ள என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்டிக்மாவை வந்து பேக் போட்டு கட்டிடுவாங்க. அதே மாதிரி டுவார்ஃப் பிளான்ட்டில் இருக்கிற போலன் டியூப்பை வந்து இமாஸ்குலேஷன் மூலமாக ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பாலினேஷன் பண்ணும் பொழுதும் F1 வந்து என்ன கிடச்சிது, டால் பிளான்ட்டு தான் கிடச்சிது. அடுத்து நெக்ஸ்ட் டைம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்பொழுது என்ன பண்ணுறாங்க, டால் பிளான்ட்டை ஃபீமேலாகவும் டுவார்ஃபை மேலாகவும் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்பொழுது the same result was exposed. ஸோ this proved the F1 generation வந்து இந்த மோனோஹைப்ரிட் கிளாஸ் வந்து it is not sex dependent. அதாவது whatever it may be, the dominant character will be exposed in the F1 generation. The gene for plant height has 2 alleles, tall and dwarf. The phenotypic and genotypic analysis of the classes has been shown by checkerboard method or fork line method. இந்த checkerboard or fork line அப்படின்றத அந்த நம்ம ஒரு கட்ட மாதிரி போட்டு காமிச்சோம் இல்லையா, அது ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து மெண்டல்ஸ் அனலிட்டிக்கல் அண்ட் எம்பிரிக்கல் அப்ரோச். மெண்டல்ஸ் அனலிட்டிக்கல் அண்ட் எம்பிரிக்கல் அப்ரோச் அப்படின்றது மெண்டல் chose 2 contrasting traits for each character. So it seemed logical that 2 distinct factors exist. In F1, the recessive trait and its factor do not disappear, and they are hidden or masked only to reappear in 1/4 of the F2 generation. He concluded that tall and dwarf alleles of F1 heterozygotes segregate randomly into the gametes. Mendel got 3:1 ratio in F2 between the dominant and recessive trait. He was the first scientist to use this type of quantitative analysis in a biological experiment. Mendel's data is concerned with the proportion of offsprings. Mendel's analytical and empirical approach அப்படின்றது என்னென்னா, ஸோ அகெயின் the same thing only he has to, அதாவது ரெசசிவ் ட்ரைட்டாக இருந்தாலும் F1 ஜெனரேஷன்ஸில் வந்து எது மட்டுமே எக்ஸ்போஸ் ஆச்சு, ஸோ அதாவது மேல் அண்ட் ஃபீமேல் ரெசிப்ரோக்கலாக இருந்தாலும் டாமினன்ட் அண்டு ரெசசிவ் அதாவது இருந்தாலும் F1 ஜெனரேஷன்ஸில் வந்து பேரன்ஷியல் கேரக்டரில் எது டாமினன்ட் கேரக்டர் அது மட்டும்தான் எக்ஸ்போஸ் ஆச்சு. அதே மாதிரி செல்ஃப் பாலினேஷன் பண்ணும் பொழுது என்ன ஆச்சு, செல்ஃப் ஃபெர்டிலைசேஷன் பண்ணும் பொழுது F2 ஜெனரேஷனில் மட்டும்தான் வந்து பேரன்ஷியல் கேரக்டர், அந்த ரெசசிவ் கேரக்டர் டுவார்ஃப் கேரக்டர் வந்து எக்ஸ்போஸ் ஆச்சு. அதுவும் என்ன ரேஷியோவில் 1/4 அப்படின்னக்குள்ளார 4/1, அதாவது 4 பிளான்ட் இருந்தது அப்படின்னா 3 வந்து டாலாகவும் 1 மட்டும்தான் டுவார்ஃபாகவும் எக்ஸ்போஸ் ஆச்சு அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ he only proved this the quantitative analysis in the biological experiment. அதே மாதிரி Mendel's analytical approach is the truly an outstanding scientific achievement. His meticulous work and preciously executed breeding experiments proposed that discrete particulate units of heredity are present and they are transmitted from one generation to the other. Now they are called as genes. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அதெல்லாம் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஜீன்கள் அப்படின்றது இப்போ வந்து தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஜீன்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ முதல்ல வந்து குவான்டிடேட்டிவ் பேஸில் வந்து அனலைசிஸ் பண்ணது யார், மெண்டல் மட்டும்தான். அதே மாதிரி இவரோட பகுப்பாய்வு வந்து என்ன இருந்தது அப்படின்னா, ஃபேக்டர்ஸ் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு சொன்னாங்க. அதாவது அனலிட்டிக்கல் அப்ரோச் அப்படின்னும் பொழுது பகுப்பாய்வு செய்கிறது வந்து ரொம்ப ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருந்தது. அதாவது இவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தாவரத்தில் இருக்கக்கூடிய ஒரு உயிரினத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு காரணி, அதாவது அந்த ஒரு துகள்கள் தான் வந்து ஒரு சந்ததியிலேருந்து அடுத்த சந்ததிக்கு கடத்தப்படுது. நம்ம 11th படித்தோம் இல்லையா, ஃபஸ்ட்டு எப்படி வந்து அது ஜீன்றது குரோமோசோம் லெசனில் படித்தோம் இல்லையா. ஃபஸ்ட்டு வந்து அதை ஃபேக்டர்னாங்க, அதுக்கப்புறம் அதை பார்ட்டிகல்ஸ் அப்படின்னாங்க நிறைய சயின்டிஸ்ட். அதுக்கப்புறம் now only we are calling that as a gene, isn't it? Now they are called as gene. Mendel's experiments were well planned to determine the relationship which govern heredity traits. This rationale is called an empirical approach. Laws were arrived from an empirical approach is known as empirical laws. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து என்ன பண்ணார், அந்த மெண்டலியன்ஸ் லா இருக்குது இல்லையா, அந்த லாஸ் எல்லாமே வந்து இப்போ 3 லா இருக்கும். அதாவது லா ஆஃப் டாமினன்ட், லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட், லா ஆஃப் செக்ரிகேஷன்ஸ் அப்படின்றது, லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் லா ஆஃப் செக்ரிகேஷன் அப்படின்றது, லா ஆஃப் பியூரிட்டி அப்படின்றது 3 இருக்குது. ஓகேவா. ஸோ இது எல்லாமே எதை பேஸ் பண்ணியிருந்தது அப்படின்னா
ஃபஸ்ட்டு ஜெனரேஷனில் டாமினன்ட் கேரக்டர் வில் பி எக்ஸ்போஸ்டு, செகண்ட் ஜெனரேஷனில் F2 ஜெனரேஷனில் parental character will be exposed in 1/4 of the portions, that is the phenotypic ratio is 3:1 and as well as the genotypic ratio அப்படின்றது 1:2:1 அப்படின்ற ரேஷியோவில் இருந்ததுன்றதை ப்ரூவ் பண்ணார். ஓகேவா? ஸோ இப்போ இவர் பண்ண டெஸ்ட் வந்து கரெக்டு தானா அப்படின்றத வந்து பண்ணுறதுக்கு செக் பண்ணுறதுக்கு தான் இந்த டெஸ்ட்டு சோதனை கலப்பு. சோதனை கலப்பு அப்படின்றது என்னென்னா, இட் இஸ் நத்திங் பட் சிஹியா, அதாவது டெஸ்ட் கிராஸ் இஸ் நத்திங் பட் F1 ஜெனரேஷனில் நம்மளுக்கு ஒரு ரேஷியோ கிடச்சது இல்லையா, ஃபஸ்ட்டு ஜெனரேஷனில் அது என்னது, அது வந்து ஒரு ஹைப்ரிட் கிடச்சது இல்லையா, அதாவது பியூர் டாலையும் பியூர் துவார்ஃபையும் ஹைப்ரிடைசேஷன் பண்ணும் பொழுது ஒரு ஹெட்டிரோசைகஸ் டால் கிடச்சது. ஹெட்டிரோசைகஸ் ஏன் இதை நம்ம சொல்கிறோம், இதில் இருக்கக்கூடிய ஜீன்ஸ் வந்து 2 அல்லீல்களும் வேறு வேறு இருக்குது, கேபிட்டல் T அண்ட் ஸ்மால் T இருக்கிறதுனால இதை வந்து ஹெட்டிரோசைகஸ் டால் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹெட்டிரோசைகஸ் டாலை வந்து ரெசசிவ் பேரண்ட்டோட கலப்பினம் செய்யணும். ரெசசிவ் பேரண்ட்டோட ஹைப்ரிடைசேஷன் பண்ணும் பொழுது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ரேஷியோ வந்து 1:1 அப்படின்னு கிடைக்கணும். அந்த மாதிரி கிடச்சது அப்படின்னா நம்ம செஞ்ச எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சி ஹியர் ஹெட்டிரோசைகஸ் டால் டெஸ்ட் கிராஸ் அப்படின்றது என்னென்னா, இங்கே பாருங்கள், ஜீனோடைப்ஸ் பேரன்ஷியல் வந்து என்ன இருக்குது, ஹெட்டிரோசைகஸ் டால், இதுதான் ஹெட்டிரோசைகஸ் டால், இது வந்து ஹெட்டிரோசைகஸ் துவார்ஃப், ஹோமோசைகஸ் துவார்ஃப். ஹோமோசைகஸ்னு ஏன் நம்ம இங்கே சொல்கிறோம், ஸ்மால் டி ரெண்டுமே ஒரே மாதிரியான அல்லீல்கள் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய கேமெட்ஸ் என்னவாக இருக்கும், டி ஸ்மால் டி. ஸோ இதில் F1 ஜெனரேஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, டால் துவார்ஃபாக கிடைக்கும். அதாவது என்ன ரேஷியோவில் கிடைக்கும், ஒரு 2 பிளான்ட் உருவாச்சு அப்படின்னா ஜீனோடைபிக் ரேஷியோ வந்து 1:1 கிடைக்கும். அதே மாதிரி ஃபீனோடைபிக் ரேஷியோவும் 1:1 கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி 1:1 அப்படின்னு கிடச்சிது அப்படின்னா தட் எக்ஸ்பெரிமெண்ட் வாஸ் கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து டெஸ்ட் கிராஸ், சோதனை கலப்பு அப்படின்னு பேர். ஓகேவா? இந்த சோதனை கலப்பை வந்து எதெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னா, சியா த டெஸ்ட் கிராஸ் இஸ் கிராசிங் அன் இண்டிவிஜுவல் ஆஃப் அன் அன்னோன் ஜீனோடைப் வித் ஹோமோசைகஸ் ரிசசிவ். எப்பயுமே வந்து ஒடுங்கு பண்பு பெற்றோர்களோட தான் வந்து கலப்படம் செய்வாங்க. F1 ஜெனரேஷனில் உருவாகக்கூடிய சேய் தாவரங்களை பெற்றோர் என்ன அப்படின்னா ரெசசிவ் கேரக்டர் என்னவோ அதில் தான் செய்வாங்க. ஓகேவா? அந்த மாதிரி செய்யும் பொழுது ரேஷியோ நம்மளுக்கு ஃபீனோடைபிக் ரேஷியோவும் ஜீனோடைபிக் ரேஷியோவும் 1:1 அப்படின்னு வந்ததுன்னா மட்டும்தான் தட் இஸ் கரெக்ட். இன் மெண்டில்ஸ் மோனோஹைப்ரிட் கிராஸ் ஆல் த பிளான்ஸ் ஆர் டால் இன் F1 ஜெனரேஷன். இன் F2 tall and dwarf plants were in that ratio 3:1. Mendel's self-pollinated dwarf plants got dwarf plants in F3 and F4 generations. So he conducted that the genotype of dwarf was homozygous. The genotypes of tall plant are TT from F1 and F2 cannot be predicted. But how we can tell if a tall plant is homozygous or heterozygous? To determine the genotype of a tall plant, Mendel crossed the plants from F2 with the homozygous recessive dwarf plant. This he called as test cross. The progeny of the test cross can be easily analyzed to predict the genotype of the plant or the test organism. Thus, in the typical test cross, an organism showing dominant phenotype whose genotype is to be determined is crossed with the recessive parent instead of the self-crossing. Test cross is used to identify whether an individual is homozygous or heterozygous for dominant character. Okay, ஸோ இது வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஹெட்டிரோசைகஸ் டால் டெஸ்ட் கிராஸ். ஹெட்டிரோசைகஸ் டால் டெஸ்ட் கிராஸ் அப்படின்னக்குள்ளார ஹெட்டிரோசைகஸ் டால் வித்து ஹோமோசைகஸ் துவார்ஃப் பிளான்ட்டோட பண்ணும் பொழுது ரேஷியோ என்ன கிடச்சிருக்கு, ஃபீனோடைபிக் அண்ட் ஜீனோடைபிக் ரேஷியோ வந்து 1:1 அப்படின்ற ரேஷியோவில் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதேவே வந்து ஹெட்டிரோசைகஸ் நெக்ஸ்ட்டு வந்து இதே எக்ஸ்பெரிமெண்ட்டை ஹோமோசைகஸ் டாலில் பண்ணியிருக்காங்க பாரு. பேரன்ஷியல் கேரக்டர் ஹோமோசைகஸ் டால் அப்படின்னாக்குள்ளார கேபிட்டல் டி ஹோமோசைகஸ் துவார்ஃபோட கலப்படம் பண்ணும் பொழுது கேமெட்ஸ் தனித்தனியாக இருக்குது. அப்பயும் வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது, ஜீனோடைபிக் ரேஷியோவும் ஆல் டாலாகவும் ஃபீனோடைபிக் ரேஷியோவும் ஒரே மாதிரி இருக்குது. அதாவது 1:1 அப்படின்ற ரேஷியோ. ஹெட்டிரோசைகஸ் டால் பிளான்ட், ஹெட்டிரோசைகஸ் டால் பிளான்ட், ஹெட்டிரோசைகஸ் டால் பிளான்ட், ஹெட்டிரோசைகஸ் டால் பிளான்ட். அதாவது
ரேஷியோ வந்து 1:1 அப்படின்றது. அதாவது டெஸ்ட் கிராஸ் அப்படின்னாவே என்னது, அதோட ரேஷியோ 1:1 இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து பேக் கிராஸ். பேக் கிராஸ் அப்படின்றது என்னென்னா, இட் இஸ் நத்திங் பட் பேக் கிராஸ் இஸ் ஹோமோசைகஸ், அதாவது பேரண்ட்ஸ் இருக்கு, அதாவது கேமெட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பேரண்ட்டோட F1 ஜெனரேஷனை எனி ஒன் ஆஃப் த பேரண்ட்டோட ஹைப்ரிடைசேஷன் பண்ணோம். அதாவது டெஸ்ட் கிராஸ் அப்படின்னா ரெசசிவ் பேரண்ட்டு, பட் பேக் கிராஸ் அப்படின்றது F1 ஜெனரேஷன் கிராஸ்டு வித் எனி ஒன் ஆஃப் த பேரண்ட். இட் மே பி a dominant parent or recessive parent. That is our wish. Okay, so back cross is a cross of F1 hybrid with any one of the parental genotype. Okay, so the back cross is of two types. They are dominant back cross and recessive back cross. அதாவது F1 ஜெனரேஷனை வந்து டாமினன்ட் பேரண்ட்டோட கலப்பணம் செய்தால் தட் இஸ் டாமினன்ட் பேக் கிராஸ். recessive parentோட hybridization செஞ்சால் that is recessive back cross. It involves the cross between F1 offspring which either of two parents. When the F1 offsprings are crossed with the dominant parents, all the F2 develop dominant character and no recessive individuals are obtained in the progeny. If the F1 hybrid is crossed with the recessive parent, individuals of both the phenotype appear in equal proportion and this cross is specified as test cross. The recessive back cross helps to identify the heterozygosity of the hybrid. இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஹெட்டிரோசைகோசிட்டி, அந்த கலப்பு உருவாகுது இல்லையா, அதோட ஹெட்டிரோசைகோசிட்டியை வந்து அறிந்து கொள்றதுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு பயன்படக்கூடியது. ஓகேவா. ஸோ பேக் கிராஸ் அப்படின்றது என்னது, F1 ஜெனரேஷனோட எனி ஒன் ஆஃப் த பேரண்ட். இட் மே பி எ டாமினன்ட் ஆர் இட் மே பி எ ரெசசிவ். டாமினண்ட்டாக இருந்தது அப்படின்னா டாமினன்ட் பேக் கிராஸ், ரெசசிவாக இருந்ததுன்னா ரெசசிவ் பேக் கிராஸ். ஓகே.